சாரு இது உங்கள் பேபிக்கு செஞ்ச பேபி ஆல்பம். ஐ ஹோப் யூ லைக் இட். இது ஒரு குட்டி பாப் அவுட். You can keep pictures or write some details, whatever you want to do. And one more thing, you can use it both for Isha and the new baby. ரெண்டு பேருமே ஓவர் ஏஜில் இருக்க அதே similar photos or something. So it's up to you. So the first page வந்து it's all about you. You know, about you expecting when you could stick your first if you have taken the first pregnancy test photo, you can stick all those bump order photos. You know, you can write something, you and Raj, and then this is Isha with you and the Mari have taken. Boy or girl, you can stick the photo where we revealed whether it's a girl or a boy abdinte. And again here we're announcing it's a girl. You can stick photos, you can write here, and then இங்கே வந்துமே நீங்கள் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எழுதலாம். லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ் லைக் வாட் யூ லைக்ட் அந்த மாதிரிலாம் எழுதலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது என்னது அந்த டைமில். பிட்வீன் ஈஷா யூ கேன் ஹாவ் ஒன் ஃபார் ஈஷா அண்ட் ஒன் ஃப்ளாப் ஃபார் த நியூ பேபி, ஆர் யூ கேன் டூ போத் ஃபார் த நியூ பேபி. இது வேஸ் எப்படினாலும் பண்ணலாம். நிறையா இன்ட்ரெஸ்டிங் டிட்பிட்ஸ் எழுதலாம். தென் அகெயின் எவ்ரி பேஜ் இதில் வந்து ஹேஸ் அ பாக்கெட் வித் அ ஸ்லைட் அவுட் பேஜ். நீங்கள் இங்கே வந்து யூ கேன் புட் அ ஃபோட்டோ, பின்னாடி நிறைய இன்ஃபர்மேஷன் எழுதலாம். ஸோ இன் திஸ் கேஸ் வந்து இந்த பேஜ் இஸ் டெடிக்கேட்டட் டு யூவில். ஸோ உங்களோட ஃபீலிங்ஸ், நீங்கள் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணது லைக் லக்ஷ்மி உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறச்செல்லாம் ஹவ் ஹாப்பி யூ ஃபெல்ட், நானும் சாப்பாடு கொடுக்கச்சா ஹவ் ஹாப்பி யூ ஃபெல்ட் அப்படிலாம் வந்து யூ கேன் ரைட். So this is dedicated to when the baby is born. So babies are such sweet beginnings. And again you pull up inga or photo page irukku. Inga you can stick photos, you can write here. இங்கே வந்து டேட் ஆஃப் பர்த், வெயிட், டைம் இல்லை. நான் பண்ணுறச்சு வந்து ஒரு பேபிக்கு தான் பண்ணேன். பட் இஃப் யூ டூயிங் பிளானிங்ட்டு நீங்கள் சின்ன சின்னதாக கூட எழுதலாம். வித் தேர் இனிஷியல்ஸ் வந்து இங்கே எழுதிட்டு அவங்கவுங்க இது வெயிட், டைம் அண்ட் லென்த். And then in here you can write the names, you can put a slash, ரெண்டு பேர் எழுதலாம். Again you can put their baby, newborn, just born pictures. ஸோ அதெல்லாம் இங்கே எழுதலாம், ஃபோட்டோ போடலாம். இந்த பக்கத்துலேருந்து நான் ஈச் பேஜ் வந்து ஒரு மந்த்துக்கு டெடிகேட் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மந்த். ஸோ இதில் வந்து you just pull out this, you have one space here, one space here. இதுக்கு உள் பக்கமும் again everything it's your choice. நீங்கள் எழுதலாம், ஃபோட்டோ போடலாம். You can put a plain paper and scribble something. Handprints வந்து எடுத்துருக்கீங்கன்னா you can put their handprints over here, just when they're small in size, and it's easy to fit in here. Imagination is yours. Again this is a small stamped, again photo mat. இதில் வந்து too small a size to fit in one two people's photoனா இங்கே எழுதிட்டு பின்னாடி யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து எஸ்பெஷலி இந்த டைமில் வந்து ஃபுல்லாக தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ யூ கேன் ஸ்டிக் வைல் யூர் ஃபீடிங் தம் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் இஃப் யூ ப்ரிஃபர் டேக்கிங் தான். அண்ட் இஃப் யூ டேக்கன் அது எழுதலாம். செகண்ட் மந்த், திஸ் இஸ் த மந்த் தே ஸ்டார்ட் ஸ்லைட்லி லுக்கிங் அரவுண்ட். ஸோ அகேன் lots and lots of photo mats. You can decide to put photos. நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து அந்த பேபியோடது மட்டும் போகணுன்னு அவசியம் இல்லை. அவங்களோட ஜஸ்ட் their feet, or இந்த ஃபோட்டோவில் வந்து if you just want to capture their bumps, if you are that kind of a parent, or என்ன வேறு என்னலாம், like their clothes, something that is adorable. இது ஒரு குட்டி ஃபோட்டோ. இதுதான், just pull it out and then you just slide it back in. இது 3 months. again photo. சில இடத்துல வந்து இந்த மாதிரி I put a paper with the size, so you can just use this as a sample to cut out a photo. And then in the 4 corners, if you look very closely, there are photo tabs. You just have to insert it. ஒட்டணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் இங்கே முன்னாடி ஒருத்தவங்களோட இன்சர்ட் பண்ணிங்கன்னா பின்னாடி எழுதலாம், or you can stick the other babies similar photo. இது ஒரு ஃபோட்டோ மேட்டு. again this is a pocket. உங்களுக்கு வேறு எக்ஸ்ட்ரா ஃபோட்டோஸ் வைக்கணுன்னாலும் வைக்கலாம். இது வந்து ஒரு டெக்கரேட்டிவ் பீஸு. ஸோ ஈஷாவும் பேபியும் டுகெதர் அட் திஸ் ஏஜில் இருக்க ஃபோட்டோ வைக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு have both of them in this frame.
This is one more. இது நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா again you have the size sample, or you can keep this and பின்னாடி வந்து you can write something about them. ஈஷா ஏதாவது க்யூட்டாக பேபிக்கு பண்ணானா you can write about those things. Again இது வந்து இங்கேயும் you can keep photos as usual. இது சிமிலர் தான் எல்லா இடத்துலையுமே, just different paper designs. இது வந்து 4 months. 4 monthsல வந்து they start rolling around, like playing, moving the hand and feet, gymல விளையாட ஆரம்பிக்கிற ages. So you can put those kind of pictures if you're doing both of them, one ஒருத்தருக்கு ஒரு image. You can write. Five months. ஈஷாவை ஆனர் பண்ணி ஐ did something world's best little sister அப்படின்ட்டு. ஸோ அவங்க ரெண்டு பேருமா இருக்கிற ஃபோட்டோஸ், 2 of a kind, 2 different people but the same ஃபேமிலின்ட்டு இருக்காங்க. You can put something here also. Again எல்லாமே ஃபோட்டோ டேப்ஸ் தான். ஃபோட்டோஸ் எழுதுறதுக்கு தான் வந்து இதெல்லாம் வச்சுருக்கேன். Again these are ideas what you can do to show these are pockets. இதுமே ஒரு பாக்கெட் தான். ஸோ you can keep extra photos. Again a sample size, you can stick back also. So, like I said, another page with something to write. And இங்கே வந்து ஃபோட்டோ ஒட்டணும்னு அவசியம் இல்லை, you can just slide it in. This is the 6 months. இது வந்து you have lot of places to keep, but இங்கே வந்து it's like interactive with it. You can just pull it up and then it will just open up. So you can keep multiple photos and then you just push it back and it goes back all back in. இது 7 monthsக்கு. இது ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறதுனால there might be certain flaws in the album. நீங்கள் ஏதாவதுன்னா வந்து சொல்லுங்கள் சாரு, I'll fix it up for you. சரியா? Again this opens up. Cute little ones. இந்த ஏஜில் தான் உட்கார ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி I put some pictures. Okay, photo mat. இங்கே பேபி ஃபோட்டோஸ் மட்டும் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஹிடன் பாக்கெட்ஸில் வந்து நீங்களும் ராஜு வந்து அப்பப்போ கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணது கூட நீங்கள் போடலாம். ஐஷு எடுத்துகிட்டு இருக்கா. ஷி மைட் பி ஃபீலிங் ஷை. ஷி எஸ். Then எனக்கு பயங்கரமாக வேர்க்குது. ஸோ ஐம் டயர்ட் ஆல்சோ. This is for 9 months. Ten months again you pull it out, lift it. இங்கே வந்து ஒரு பேண்ட். ஸோ யூ கேன் இன்சர்ட் மோர் ஃபோட்டோஸ். ஸோ எவ்வளோ ஃபோட்டோஸ்னாலும் வைக்கலாம். என்ன கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும், பிகாஸ் த ஹெவியர் இட் கெட்ஸ் த ஹெவியர் த பைண்டிங் வந்து வரும். ஏன்னா இட்ஸ் நாட் கமர்ஷியல் பைண்டிங்கில். அதனால் கொஞ்சம் லைட் வெயிட்டட் ஃபோட்டோ, லைக் இஃப் யூ கேன் டூ பிரிண்ட் அவுட்ஸ் டெஃபினெட்லி. அதான் அது வந்து வெயிட் இருக்காது. அகெயின் 11th monthக்கு யூ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் டு ரைட் ஆல்சோ. அகெயின் இந்த மாதிரி இதிலலாம் வந்து யூ ஜஸ்ட் ஹேவ் டு இன்சர்ட் த ஃபோட்டோ. யூ டோன்ட் ஹேவ் டு லிட்ரலி ஸ்டிக் இட். இது வந்து ஒரு சின்ன பேப்பர் கிளிப். யூ புல் இட் அவுட் and then this one pops right out like this. Okay, and then again this is a pocket, so you can keep extras. Again, it doesn't have to be your family photos only. நீங்கள் உங்களோட ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் பேபிஸ் இருக்கிற ஃபோட்டோ, hopefully we'll get to that stage soon where we can meet and hold the baby and all. இது வந்து 12th month வரதுனால பர்த்டே ஷீட். ஸோ you're getting ready for the birthday, the most important month, the first most important month. We have a baby. It's dedicated. It's a pull out. நிறைய இங்கே ஃபோட்டோஸ் வைக்கலாம், எழுதலாம். ஸோ the blank ones I'm keeping it, so I mean you can use it as a photo mat. எல்லாம் எழுதுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். ஸோ again
It's a hot day. Oh my goodness. And that's it. We come to the end. Again, a pull out. This small cute family.